Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இன்டீரியர் கேபினெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து பண்ண போகிறோம். அதோட கேபினெட்ஸ் வந்து ஒரு கேபினெட் வந்து எந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கேபினெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு கேபினெட் வந்து ஒரு இடத்துல வந்து வரும். சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் சைடு வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த கேபினெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பேஸ் யூனிட்டில் வந்துடும். 100 mm லாஃப்ட்லாம் போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ் ரேக்கோட பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸ்பைஸ் ரேக்ஸ் பீசஸ் அப்படின்னா கேபினெட்ஸ், அதுவும் ஒரு சின்ன கேபினெட்டு தான் அது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப். இது ஆக்சுவலாக வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப சிம்பிள். கேபினெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ஃபிட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட் தான் வந்து பார்த்திங்கன்னா போட வேண்டியது இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட்டோட பேஸ் யூனிட், இது வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கேபினெட் வந்துச்சுனாலே டோர் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா ஒர்க்குன்றது வந்து முடிஞ்சுது. இங்கே வந்து நம்ம பண்ணும்போது ஃப்ளோர் வந்து நிறைய டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும் மேனுவலாக வந்து பண்ணும்போது. இப்போ இந்த இடத்துல வர்ற கேபினெட்ஸ்க்குள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று இந்த சைடு வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா வார்ட்ரோப் வருது அப்படின்னா இந்த சைட்லன்றது வந்து போட்டுருவோம். சிம்பிள். நிறைய பேர் வந்து ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி பண்ணான்ற அவசியம் கிடையாது. இதோட கேபினெட்டோட எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்படி வருது அப்படின்னா இதில் கட் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இதில் பிவிசி பாக்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு அப்படி வேணாம் அப்படின்னா இதை வந்து கிட்ட வரைக்கும் டச் பண்ணிட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். பட் என்னென்னா நம்மளோட டிசைன், நம்மளோட கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா மாறுறதுனால இது வந்து அந்த இடத்துல வராது, கொஞ்சம் தள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தான் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். லஞ்சுக்கு வந்து இல்லை, ஒர்க்கர்ஸ் வந்து போயிருக்கிறதுனால ஃப்ரீயாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வீடியோன்றது வந்து கிளாரிட்டியாகவே இருக்காது அதோட நாய்ஸ்னால. இன்னும் ஃபால் சீலிங் வந்து பண்ணணும். நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க, ஃபால் சீலிங் வந்து பண்ணாமல் கேபினெட்ஸ்லாம் வந்து போட்டுறோம் அப்படின்ட்டு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரே வாட்டி வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அது செகண்டரி பண்ணுவோம் அப்படின்னா சைட்டு பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறும். இது வந்து கிச்சன் வால் டைல்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். இதுவும் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா உடச்சி எடுத்துட்டோம், அது சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்குண்டான எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல வருது. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து நம்ம இதில் அதிகமாக வந்து பண்ண போகிறோம். ஏன்னா இப்போது பில்டர் வந்து இந்த இடத்துல வந்து சாக்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபால் சீலிங் லைட்ஸ்லாம் வந்து மாற்றும் போது அங்கே வந்து பவர்ன்றது வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப். இதுவும் 2 கேபினெட்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஒர்க்கு வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டைம் எடுக்கும், ரொம்ப அதிகமான ஆள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஜஸ்ட் ஃபிட்டிங் தான். மார்னிங் வந்து கொண்டு வந்தோம். 2 கேபினெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து போட்டு இங்கே வந்து ஒரு ப்ளைவுட்ன்றது வந்து போட போகிறோம். அது செப்பரேட் பீசஸ்ன்றது வந்து வந்துடும். இது வந்து கேபினெட்டாக வந்து இந்த மாதிரி கேபினெட் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா காஸ்ட்ன்றது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். நல்ல கான்செப்ட் தான், நீங்கள் கேபினெட்டு கூட போட்டுக்கலாம். பட் என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இது 1000 rupees நம்ம சார்ஜ் பண்ணுறோம், இல்லைன்னா 1500 rupees வந்து ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேபினெட் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்கொயர் ஃபீட் கேல்குலேஷன் வந்து மேலே வந்துடும். நீங்கள் லாஃப்ட் யூனிட் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா அதில் பாதி வந்துடும். இன்னொன்று என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு பேஸ் இருக்கிறதுனால மேலே வந்து கேபினெட் வந்து தேவை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து லாஃப்ட்டில் வந்து கேபினெட்ஸ் வந்து போடவே போடாதீங்க. உங்கள்கிட்ட வந்து பட்ஜெட் இருக்குது, அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு யூனிட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வால் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங், அதுக்கப்புறம் வந்து அக்ரிலிக், நிறைய வந்து ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். இன்றைக்கி தான் வந்து கேபினெட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து ஒரு 2 days வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேபினெட்ஸ் ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து ஒர்க் வந்து பண்ணுவோம். ஏன்னா இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எம்டி ஆனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒர்க்குன்றது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கேபினெட்ஸ் வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதே டைமில் வந்து நம்ம ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது வேறு வெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு கேபினெட்ஸ் வந்து போட்டுருவோம். நிறைய பேர் வந்து டேமேஜ் ஆகும்ன்ட்டு நினைப்பீங்க. பட் என்னென்னா ஃபால் சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து ஆகும் தான். பட் என்னென்னா அது ஆகாத அந்தளவுக்கு வந்து பண்ணணும். அதனால் அதுக்காக நீங்கள் முன்னாடியே ஃபால் சீலிங் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணும்போது ப்ராப்பராக வந்து இங்கே ட்ரில் பண்ண முடியாது. ஃபால் சீலிங் தான் வந்து ட்ரில் பண்ண முடியும். அது இல்லாமல் என்னென்னா ஜிப்சமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து நிற்காது. நீங்கள் அது விட்டுட்டு சேனல் வந்து நீங்கள் போட்டாலும் கூட அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டோர் போடும்போது அதோட டிஃப்ரென்சியேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்து காமிச்சிடும். அதனால் நாங்கள் அப்படி வந்து பண்ணுறது கிடையாது. கேபினெட்ஸ் வந்து போட்டுட்டு ஃப்ரேம் ஒர்க்கெலாம் வந்து பண்ணிடுவோம். அந்த இடத்துல எண்ட் ஆகுது இல்லையா, இதோட ஃபால் சீலிங் வந்து அந்த கார்னர் வரைக்கும் அப்படின்னா இந்த கார்னர் வரைக்கும் எண்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரேம் வந்து நம்ம போட்டு உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இன்சைடில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் அது ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து ஃபுல்லாக நம்ம போடுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வந்து கம்மியாகிடும். அது இல்லாமல் என்னென்னா நம்ம இங்கே வந்து ஃப்ரேம் வந்து போடும்போது இது ப்ராப்பராக வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாது. நீங்கள் அடிஷ்னலாக ஒரு சேனல் வந்து போட்டாலும் சேனல் மேலே தான் வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ண முடியும். பட் என்னென்னா அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணுறோம். நாங்கள் ரெண்டுத்தையும் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கேட்கும்போது இல்லை எனக்கு இப்படி பண்ணுங்கள் அப்புறமா ஃபால் சீலிங் வந்து பண்ணுங்கன்னுவாங்க. அப்புறமா வந்து ஃபால் சீலிங் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருங்க வந்து இல்லை எனக்கு ஃபால் சீலிங் வந்து போட்டு ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணுங்கன்னுவாங்க. நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் இப்படியும் பண்ணியிருக்கோம். பட் ஏன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கேபினெட்ஸ் வந்து பண்ணிடுங்க. கேபினெட்ஸ் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்புறமா ஃபால் சீலிங் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ராப்பராக சப்போர்ட் இருக்கும். லாஃப்ட் ஃப்ரேமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து காங்க்ரீட்லன்றது வந்து நம்ம ட்ரில் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபால் சீலிங் வந்து போடுறதுக்கு முன்னாடி கேபினெட்ஸ் வந்து முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் தான். இங்கே டிவி யூனிட், இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து டிவைடர், வாஷ் பேஷன், இங்கே க்ராக்கரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாலில் வந்து எல்லாமே வந்து வரும். இதே டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பேரலராக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒர்க் ஆனது வந்து போயிட்டு தான் இருக்கும். இங்கே வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து இந்த வாலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ரெண்டு ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்து போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒர்க்குன்றது வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு நான் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து முன்னாடி கேட்டுருவோம். அவங்க வந்து எனக்கு குயிக்காக வந்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டுமே வந்து பண்ணிடுவோம். இல்லை எனக்கு கொஞ்சம் டிலே ஆனால் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபால் சீலிங் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ் வந்து பண்ணுவோம். இது கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா என் இஷ்டத்துக்கு வந்து இங்கே பண்ணல, கிளைண்ட் அப்ரூவலோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கேபினெட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து முடிக்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபால் சீலிங் வந்து பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. அதனால் எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே உடச்சிருக்க மாட்டோம், இன்னும் டச் பண்ணவே இல்லை. சில இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணி உடச்சி எடுத்துருக்கோம். மீதி இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே வந்து இன்னும் டச் பண்ணி எடுக்கவே இல்லை. இதெல்லாம் இந்த இடத்துல மட்டும்தான் எடுத்துருக்கோம். ஏன்னா வார்ட்ரோபுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் அதை நம்ம டபிங் பண்ணி இந்த இடத்துல வந்து பவர்ஸ் வந்து போடுவோம். இந்த இடத்துல வந்து வேணுமானா தேவையும் கிடையாது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேலேயும் மாற்றிக்கலாம், ஆப்போசிட்லேயும் கூட மாற்றிக்கலாம். ஏன்னா இது ஃபுல் எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம பண்ணுறதுனால நீங்கள் என்ன வேணும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா எலக்ட்ரிக்கலாக கை வச்சிங்கன்னா காஸ்ட்ன்றது வந்து டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும். பட் என்னென்னா இது வந்து ஒன் டைம், நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்னா இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்கெங்கே வந்து ப்ராப்பராக வேணுமோ அதே இடத்துல வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.